சிவராத்திரிக்கு பல்வேறு சுவாரஸ்யமான சரித்திரங்கள் உண்டு. பார்வதி தேவி கடும் தபஸ் பண்றா. சிவபெருமானும் ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்றார். சிவனும் பார்வதியும் இணையற நன்னாள் இது. நம பார்வதி பதையே ஹர 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 சங்கர மகாதேவா. ஒரு சமயம் பிரம்மருக்கும் விஷ்ணுக்கும் அவ 2 பேருக்கும் ஒரு போட்டி, யாரு ரொம்ப பெரியவா 2 பேர்ல அப்படின்னு. அப்ப சிவபெருமான் அடிமுடி காணா ஒரு காலம் ஆஃப் ஃபயர் மாதிரி அவ முன்னாடி தோன்றி லிங்கோத்பவரா உருவம் எடுக்கிறார். லிங்கோத்பவகரா லிங்கேஸ்வரா. பகீரதன் கோசரம் இறங்கி வந்த கங்கைய உலக உயிரினங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தன்னோட ஜட்டாமுடி வழியா அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அனுப்புறார் பூமிக்கு. கங்க ஜட்டாதர கௌரி சங்கர கிரிஜா மனரமனா. சிவபெருமான் பார்க்கடல்ல கலைஞ்சப்ப அந்த ஹால விஷயத்த தான் உட்கொண்டார். யாருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்றத, அவரோட உடம்புக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு பார்வதி தேவி அவரோட கழுத்தை பிடிச்சிடுறா. அங்கேயே அப்படியே நிக்கிறது. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பேர் வருது. அந்த ராத்திரி யாரும் சிவபெருமான தூங்க விடக்கூடாதுன்னு கந்தர்வர்களா இருக்கட்டும், சிவகணங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு பாட்டு டான்ஸ்ன்னு எல்லாம் புரியுறா. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம சிவராத்திரின்னா இந்த நடனத்துக்கும் பாட்டுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஜெய ஜெகதீஷா ஜெய பரமேஷா நீலகண்டா சதா சிவா நீலகண்டா சதா சிவா. சிவபெருமான் இன்னைக்குதான் தாண்டவம் ஆடுறார். நமக்கு உலக சுழற்சி, அதாவது பிறப்பு, காத்தல், இறப்பு, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரோட காஸ்மிக் டான்ஸ் சொல்லுவோம். அந்த தாண்டவம் மூலியமா தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார், தாத்தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். உலகத்துக்கு ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத உணர்த்துவதற்காக பார்வதி தேவி கடும் தவம் இருக்கா. இந்த தபஸை மெச்சி அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறார். அதுவும் ஒரு சிவராத்திரி. சாம்பேய கௌராத ஷரீரகாய கற்பூர கௌராத ஷரீரகாய. அர்ஜுனருக்கு பாசுபதாஸ்திரம் அனுகிரகம் பண்ணதும் ஒரு சிவராத்திரி. அதே போல சிவபெருமானுடைய தீவிர பக்தனான மார்க்கண்டேயனுக்காக யமதர்மரை வதம் பண்ணனாலும் ஒரு சிவராத்திரி. இப்படி ஏராளமான சரித்திரங்கள் உண்டு. இந்த நாள்லதான் அருவமான ஒலியா, அருவுருவமான லிங்கோத்பவரா, அழகே உருவமா தன்னைத்தானே வெளிப்படுத்தின்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான சரணாகதி பண்ணி முக்தி அடைவோம்.